அன்பான நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு பாபாஸ் டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பலாப்பழ பாயசம். நல்ல டேஸ்டாக இருக்குங்க அந்த பாயசம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு 8 பலாப்பழ சொலைகளை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய் கூட நம்ம சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த பவுலுக்கு பலாப்பழம் எடுத்தீங்களோ அதே பவுலுக்கு 2 பவுல் நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூட தட்டிக்கலாம் அந்த பாத்திரத்தில். இப்போ 2வது பவுல், இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பாகெல்லாம் தேவையில்லை. இது ஜஸ்ட் ஒன்று நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். கரெக்டாக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும். இது நல்லா கரைஞ்சி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் எந்த பவுலுக்கு சர்க்கரை பலாப்பழம்லாம் எடுத்தீங்களோ அதே பவுல் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும். இப்போ இது கூட நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் ஒன்று நல்லா வெந்து வரணும். கலர் சேஞ்ச் ஆகும். தேங்காய் கூட ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எவ்வளவு பாயசத்துக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பாருங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரை கரைசலை சேர்த்துடலாம். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மணமா இருக்குங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு லைட்டாக கொதி வருது பாருங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட பச்சரிசி மாவு இல்லைன்னா புட்டு மாவு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சர்க்கரையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பச்சரிசி மாவு எதுக்கு கலந்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான். உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா ஜவ்வரிசியை வேக வச்சு சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் திக்னஸ் வரும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பாலாவும் எடுத்து சேர்த்துக்கலாம். அது நம்ம கொஞ்சம் வேலைப்பாடு. ஆனால் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அரைச்சி சேர்த்ததுனால நம்ம கொஞ்சம் வேலை குறைவாக இருக்கும். டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் வராது. நம்ம கொஞ்சம் திக்னஸாகவும் கிடைக்கும். இப்போ இதில் ஏலக்காய் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன்.
இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம இப்போ கேஷ்நட்டு உலர் திராட்சை வறுத்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது கூட உலர் திராட்சை, கேஷ்நட், வறுத்து பாயசத்தோடு சேர்த்துடலாம். பாயசத்தோடு சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பலாப்பழ பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபாஸ் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.